திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் திமுக அரசை கண்டித்து அதிமுக தலைமையில் தேஜே கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினருமான திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சரும் நத்தம் சட்டமன்ற உறுப்பினருமான விஸ்வநாதன், பாஜக மாநில செயலாளர் ராமசீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் பாஜக மாநில செயலாளர் ராமசீனிவாசன் மற்றும் அதிமுக திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், பதில் சொல் பதில் சொல், பதில் சொல் பதில் சொல். மாஃபியாக்கள் விளையாடும் வேட்டைக்காரா தமிழ்நாடு, போதை பொருட்கள் விற்கின்ற சந்தை தானா தமிழ்நாடு. புத்தகம் சுமக்கும் கை பொருளை திணித்தது யார்? பதில் சொல் பதில் சொல், விடியா திமுக அரசே பதில் சொல். சட்டம் ஒழுங்கோ படுமோசம், சட்டம் ஒழுங்கோ படுமோசம், படுமோசம். மக்களின் வாழ்க்கை விடியா ஆட்சியில் ஐயோ ஐயோ நாசம் நாசம். எங்கே போனது எங்கே போனது தமிழகத்தின் காவல்துறை? எங்கே போனது எங்கே போனது? திறனற்ற முதலமைச்சர் கையில் காவல்துறையின் அதுக்கு உதாரணமா நம்ம அன்பு அண்ணன் எடப்பாடியார் மாதிரி தான் இருக்கணும். எங்க ஐயா இது போன்ற ஆட்சி இன்னும் தொடர்ந்து நடக்க வேண்டாங்கிற முடிவில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தா கலட்டிடுவோம். நாங்க அவங்க அண்ணன் மண்டையில் இருந்த டோப்பாவத்தே கட்டி முடிச்சு, மத்த எதையுமே கலட்ட முடியல அவங்களால. இளம் விதவைகள் வாக்கு வங்கி வாங்குறதுக்கு கேவலமா இல்ல, ஒரு உண்மையான வாக்குறுதியை சொல்லி ஐயா எடப்பாடி மாதிரி இருப்பான். யார பாரு போட்டோ போட்டுக்கிறாங்க, நாங்க இந்த கட்சிக்காரங்க எங்களை தொடாங்க, நாங்க கஞ்சா கொண்டு வரோம் அப்படின்னு. நீ கட்சிக்காரன் இருக்கா, உனக்கு கஞ்சா கொண்டு விட்டுருவாங்களா? இதே போல இந்த தீர்ப்பெரிய நாங்க புள்ளின்னு சொல்லிக்கிறது, நீங்க புள்ளியா? புள்ளிக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு கேவலமான ஒரு அரசு எதுனா அது திமுக அரசு. இதோட இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட கட்டுமாறம் கட்டுமாறம் சொல்லுவாங்க அடிக்கடி. அந்த கட்டுமாறம் உங்களுக்கு கட்டுமாறக்கு ஏத்த ஒரே கோடாலி ஐயா எடப்பாடி. ஆட்சியுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் இங்கே பாலியல் பலாத்காரங்கள், அதே வன்கொடுமைகள். இன்றைக்கு எது பார்த்து இங்கே பாலியல் கலாச்சாரம் சொன்னால் குழந்தைகள் முதல் வயதான இங்கே வயதானவர்கள் வரை இன்றைக்கு எந்த வயதில் கூட இல்லை. ஒரு கேவலம் ஒரு இப்படிப்பட்ட அருவருப்பான கேவலமான மோசமான ஒரு ஆட்சியை இதுவரை தமிழ்நாடு அரசு சந்தித்ததே கிடையாது. இந்த திமுக ஆட்சி, ஸ்டாலின் தலைமையிலான இந்த ஆட்சியை போல இதுபோல இனிமேல் எப்பொழுதும் இதற்கு முன்பும் இப்படிப்பட்ட ஆட்சி மோசமான ஆட்சியை சந்தித்ததில்லை. இனிமேலும் இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி எப்போதும். தலைமை பொறுப்பேற்ற நம்முடைய என்டிஏ கூட்டணியுடைய பொறுப்பேற்றிருக்கிற தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சரை பொறுப்பேற்கின்ற பொழுது அத்தனை பீடையும் அத்தனை சனின்னு தொலைஞ்சு போயிடும். அதைத்தான் நம்முடைய தம்பிகள் இங்கே பேசுகின்ற பொழுது தெளிவாக சொன்னார்கள். முந்தாள் நடந்த ஒரு சகோதரி, தூத்துக்குடியில் நடந்த சகோதரியில சமாதானப்படுத்துறதுக்கு முதலமைச்சர் தங்கை அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள், அப்புறம் இன்னொரு அமைச்சர் கீதா ஜீவன், 2 பேரும் அந்த ஊருக்கு போயிருக்காங்க. தைரியமாக போலீஸ் ஐயாலாம் கூட்டிக்கிட்டு. இவரு நான் மந்திரியா இருந்தேன், எங்க பின்னாலும் 100 போலீஸ் நிற்பாங்க. இப்ப இங்கே உட்காந்துருக்காங்க. நாளைக்கு ஓட்டு என்ன பிடிச்சது அவங்களுக்கு அந்த கதை தான். அதுல அவங்க சமாதானம் பண்றாங்க. வெளியே போறியா இல்லைன்னு சொல்லி முதலமைச்சர் தங்கை பிடிக்கப்பா ஓரமா சைட்ல போனேன். என்னப்பா முதல் போயிடுச்சு அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கப்பா, எல்லாரும் பார்க்கணும்ல. உங்களுக்கு கீழே இருக்கு பரவாயில்ல. இல்ல புலிக்கொடி இருக்கிறார், புலி அவர் சைட்ல இருக்காரு. புலிகள் அப்படித்தான் இருப்பாங்க. இந்த பாரதிய ஜனதா எங்க இருப்பா. எனவே தோழர்களே, முந்தாள் நடந்த தூத்துக்குடி சம்பவமே
இந்த ஆட்சி கேவலமானது என்பதற்கு கனிமொழியை அந்த இடத்திலிருந்து விரட்டி வெளியே போங்கள் என்று சொல்லி கனிமொழியையும் அந்த அமைச்சர் கீதா ஜீவனை வெளியிட்டதே சாட்சி. நம்பர் 1. இங்க பேசிய அத்தனைக்கும் பயம் இருக்கு. அதனால இதெல்லாம் மாறணும்னா எப்போ எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறாரோ அதுக்கப்புறம் பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு மரியாதை என்கிட்ட அப்படின்னு நம்ம அப்பா ஸ்டாலின் கேட்கிறார். அப்பா தானே அவர் நமக்கெல்லாம் அப்பாவா அப்பாவா அப்பா ஸ்டாலின் கேட்கிறார். முதல்ல வயா அந்த மதுத்துறை வா அப்படின்னு கேட்கிறார். மது விலக்கு துறை இல்ல, மதுத்துறை. அவர் சொல்றாரு நம்ம ஆட்சியில 50% மதுவோட விற்பனை அதிகமாயிடுச்சுங்க. இந்தியாவிலேயே குடிகாரர்கள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தாங்க. அதுல நாங்க அந்த அவார்டு நீங்க எங்களுக்கு தான் கொடுக்கணும், மதுத்துறைக்கு தான் எங்களுக்கு அந்த அவார்டு கொடுக்கணும். நாங்க பெரிய சாதனை செய்திருக்கிறோம். விற்பனை பல ஆயிரம் கோடிக்கு ஆயிடுச்சு. காலி பாட்டில் கூட 10 ரூபா வாங்குற ஒரே. சொல்லுங்க தம்பி, இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அழகாக ராம சீனிவாசன் அவர்கள் தலைமையில் நடந்து முடிஞ்சிருக்கு. உங்க கேள்வி என்ன? 100க்கு 100 வெற்றி. எங்களோடு தோளுக்கு தோளாக இருக்கிறார்கள். வேற என்னப்பா கேள்வி இருக்கா? நீ கேள்வியா? பாண்டிச்சேரியில உங்களுக்கு கேக்குதா? பாண்டிச்சேரி அரசியல் விவகாரங்களை பற்றி தமிழ்நாட்டின் பொதுச் செயலாளராக நான் பேச முடியாது. அது முழுக்க பாண்டிச்சேரி மாநிலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அங்கதான் கேட்கணும். அதில் தலைவர்கள் அதை பற்றி முடிவு செய்வாங்க. அதை பற்றி நான் கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சார். ஒரு மாநிலத்தில் எந்த தலைவர் சொன்னாலும் அவர் கேட்டுக்கிடுங்க. அது அவங்கள கேளுங்க தம்பி. தமிழ்நாட்டில் தான் கூட்டணி. இது தமிழ்நாட்டுகள் அந்தமான்ல கிளை இருக்கு, கர்நாடகாவில் கிளை இருக்கு, மகாராஷ்டிராவில் கூட திமுக இருக்கு. அங்கே காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணிலாம் அங்கே எல்லாம் இருக்கிறது இல்லை. தமிழ்நாட்டினுடைய கான்டெக்ஸ்ட்ல தான் இது என்டிஏ கூட்டணி. ஐயா எடப்பாடியார் அவர்களை முதல்வராக்குவதற்காக அவரது தலைமையில் இங்கே பெரிய தேசிய ஆளுங்கட்சி பார்த்தீங்கன்னா ஊழல் கட்சியா இருக்குது. நாங்கள் ஊழல் கட்சி ஊழல் ஒழிப்புன்னு சொல்ற விஜய் சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்து திருச்செங்கோட்டிலையும் அந்த தூத்துக்குடியிலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கட்சிக்காரங்க வீட்டில் இருந்து பரிசு பொருட்கள் எடுத்துருக்காங்க, பணம் எடுத்துருக்காங்க. இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? செய்தியை எடுத்து பேப்பர்ல தொலைக்காட்சியில் காமிங்க. மக்கள் போட்டிருக்காங்க. தெரியல பாது அவங்க கட்சி விஷயம். நீ இப்ப வேற எதுவும் அரசியல் சொல்றாரு. ஊழல் இல்ல ஆட்சி நாங்க கொடுப்போம்னு சொல்லி சொல்றாரு. நடக்கிற ஊழல் ஆட்சின்னு சொல்றாரு. இப்ப அவங்களே பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க. இதை பத்தி என்ன சொல்றாரு? தயவு செய்து விஜயிடம் கேளுங்கள். ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா போற பக்கமெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியை வந்து அழிச்சது ஏடிஎம் கட்சி அழிச்சதை வந்து உதயகுமாரும் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? எம்ஜிஆர் அம்மா ஆரம்பிச்ச அதிமுக அழித்தது ஒழித்தது துரோகி ஓபிஎஸ், துரோகி ஓபிஎஸ். அவ்வளவுதான் பதில். அதுக்கு அதெல்லாம் தனியா தலைவர்கள் சொல்லுவாங்க. இவருக்கு என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வந்தா அது விஜய்க்கு நல்லது. திமுக ஆட்சி அகற்றணும்னு சொன்னா நாம எல்லாம் ஓரணியில இணைவோம். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒன்றாகணும்னு சொல்றோம். வர்றது வராது அவரு பிஜேபி சொல்றாருப்பா. அவர் சொல்றதை போட்டுக்க, நான் சொன்னதை வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இப்ப சென்னையில ஃபுல்லா அவங்க ஆளுங்க போட்டி போடுற லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. யாரு விஜய் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. நம்ம மேடையில் இருக்கும் போதா? ஏப்பா நாங்க என்ன கிறுக்க மாதிரி ஏப்பா நாங்க என்ன பண்ண தெரியாம எப்படி பேசுறது? அப்புறம் பேசிக்கலாம். வேற அவர் துணை சிஎம் ஒருங்கிணைப்பாளர் வந்தாரு. கடவுளால் நியமிக்கப்பட்டவரா? என்னங்க அதத்தாங்க சொல்றேன். அவருக்கு சரின்னா எங்களுக்கு சரி. இதை பத்தி விளக்கம் சொல்ல தேவையில்லை. இது தேவையில்லாத கேள்வி. போலாமா? மத்திய அரசுனால தானே வந்திருக்கு. மத்திய அரசு தானே அனுமதி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசுல இருந்து அந்த அனுமதி வர்ற வரைக்கும் மத்திய அரசு தடுக்குதுன்னு சொன்னாங்க. மத்திய அரசு கொடுக்கும்போது மத்திய அரசை பாராட்டணும்ல, வாழ்த்தணும்ல. அது செய்யற மனசு இல்ல திமுக. அது அவரது கருத்து. நாங்க கீழடி விஷயத்துல அது வந்து இந்தியாவிலேயே முதன்மை நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம்.
கீழடியை பற்றிய முழு விவரங்கள் பிரதமர் ஐயா மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றாக தெரியும். அது ப்ரொசீஜரலாக என்ன நடக்கணுமோ அந்த துறை அதை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அதுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு, ஒப்புதல் கிடச்சிருக்கு. நாங்கள் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் சொல்ல போனால் கீழடி அகழாய்வு வந்ததே அதிமுக ஆட்சியில் தான். எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது தான் கீழடி அகழாய்வுக்கான ஆணையிட்டார் என்பது திமுக காரங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதை மறைச்சிடுறீங்க வசதியாக. இந்த உண்மையில் இந்த கிரெடிட் கொடுக்கணும்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் கொடுக்கணும்.